சார் வணக்கம் சார். நான் ஓவரூர்லேருந்து பேசுகிறேன். நான் எனக்கு வந்து நான் வேப்பஞ்சேரி சொசைட்டியில் வந்து விவசாய கடனுக்காண்டி 6 பவுன் நகை அடை வச்சேன். 1 லட்ச ரூபாய்க்கு விவசாய கடனுக்காண்டி வச்சேன். இப்போ நகை திருப்பும்போது நகை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லாக்கரில் இல்லை, அவர் பர்சனலாக எங்கேயோ வெளியில் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நான் முயற்சி பண்ணி இப்போ ஒரு மாதமாக 10 நாளாக நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நகையும் எங்கே இருக்குது என்னென்னு தெரில. அந்த முருகானந்தத்தை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி நான் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களை என்ன அவங்க சொசைட்டிலேருந்து சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த நியூஸ்லாம் வந்து நீங்கள் நியூஸில் போட்டிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு கிடைக்காத நகை, அவங்க சும்மா வந்து பப்ளிக் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்கன்னு சொல்கிறாங்க. அதனாலே வந்து இப்போ 2 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இந்த நியூஸ்லேருந்து வந்து நியூஸ் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னோடனே அவங்க போயிட்டாங்க. நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே வந்து எந்த நகமே இல்லை. ஒரு ஆஃபீஸர் வந்து இப்போ வந்து செக் இப்போ புதுசாக வந்தவங்க செக் பண்ணும்போது எந்த நகையுமே கிடையாது. எங்கே நகை என்னென்னு கேட்கும்போது வெளியில் இருந்து தான் இப்போ ஒரு 40 பாக்கெட்டு திருப்பி கொடுத்துருக்காரு. திருப்பி இன்னும் நிறையா நகையெல்லாம் இருக்குது. அதை வந்து உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்க, நான் திருப்பி கொடுக்க முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ சஸ்பெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதில் வந்து மேலதிகாரி தலையிட்டு இதை திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் முறையிட்டு இதை நகையை திருப்பி கொடுக்கணும். இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இந்த நியூஸில் பேட்டி கொடுக்கறதுனால அவங்க இது வந்து பொய்யினே நினச்சிக்கிட்டு அவங்கவுங்க அலட்சியமாக இருக்காங்க. அந்த சொசைட்டி நிர்வாகமும் அப்படி தான் இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.